ஓகே, சூப்பரா இருக்கு. என்ன ஒரே ஹாட்டா இருக்கு? என்ன இன்னைக்கு இவ்ளோ பந்தா வந்திருக்கிற? என்னைக்குமே நம்ம இந்தியன் ஃபுட் சமைச்சுல பார்த்திருப்பாங்க, வெஸ்டர்ன் ஃபுட் சமைச்சு பார்த்தது இல்லையே, இன்னைக்கு பார்ப்பாங்க. அப்படி இன்னைக்கு என்னதான் சமைக்க போறோம்? ஹாட் டம்ப்ஸம் நூடுல்ஸ். ஹாட் டம்ப்ஸம் நூடுல்ஸ். ஹாட் டம்ப்ஸம் நூடுல்ஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. கேபேஜ், கேப்சிகம், பேபி கார்ன், பட்டர், ஆனியன், கோரியண்டர் லீஃப், மைதா, பெப்பர், ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு குக்கும்பர், வினிகர். தவா வச்சுக்கலாம். தவா சூடானோன்னு பட்டர் போட்டுக்கலாம். கேப்சிகம் எல்லாம் போட்டுக்கலாம். குக்கும்பரும் அதோட போட்டுக்கலாம். இப்படி ஒரு பரட்டிக்கலாம். ஆனியன், கேபேஜ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பேபி ஆனியன் போட்டுக்கலாம். அதுலேயே கோரியண்டர் லீவ்ஸ் எல்லாமே அதுலேயே கலந்துக்கலாம். சும்மா 2 பரட்டு அப்படியே பரட்டி விடலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கேப்சிகம்லாம் போட்டு நம்ம வீட்டு குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெப்பர் அப்படியே மேலே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தூவிக்கலாம். வெஜிடபிள்ஸ் மட்டும் உப்பு போட்டுக்கலாம். வினிகர் ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். சோயா சாஸ் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும். இதே கலர் மாதிரி போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். வெறும் நூடுல் மட்டும்னாக்கா உங்களுக்கு அந்த பிளெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்பைஸ் போட்டுக்கலாம். நூடுல்ஸ்குள்ளே வச்சு நம்ம இப்போ இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கல் காயட்டும். ஹாட் டம்ப்ஸ் அண்ட் நூடுல்ஸ் எப்படி இருக்குல்லதா பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வெஸ்டர்ன் ஸ்டைல் நூடுல்ஸ் எப்படி இருக்கு? ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் ஸ்டைல்ல செஞ்சிருக்கோம். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.